மடவை மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு தெரியலனாக்கா பண்ணுங்கள், தெரிஞ்சிருந்தாக்கா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட நல்லா செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மடவை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சொல்கிறேன், பாருங்கள். நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு 6-7 மீன் எடுத்திருக்கேன், மடவை மீன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 வெங்காயம், 3 தக்காளி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் தான் அதிகமாக போடுவேன், ஏன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அதே போல் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க போகலாம் செய்கிறதுக்கு. கடாய் வச்சுட்டேன், இப்போ வாங்க செய்யலாம். குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். மீன் குழம்பு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3ஐயும் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு தூவிக்கலாம். நல்லா வதங்கி வச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் தக்காளியில் போட்டுக்கலாம். போட்டு கிளறி விடுவோம். மஞ்சத்தூள் போட்டு இப்போ அது நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தக்காளி வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் போட்டுருக்கேன் 4 ஸ்பூன். எனக்கு தேவையான அளவுக்கு காரம் நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இது கூட தண்ணி, சாதாரண தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும் பொழுது மீனை போட்டு நல்லா வேக விட்டு, இது கொதிக்கிறதுக்கு எப்படியுமே 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொதிக்கும் போது மீன் போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வாங்க பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ மீன் குழம்பு நல்லா வெந்துடுச்சு, மீனும் வெந்துடுச்சு, நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.